செய்வோம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இன்றைக்கு வத்தகப்பழ ஜூஸ் செய்ய போகிறோம். என்ன வத்தகப்பழ ஜூஸ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், வத்தகப்பழம் வேண்டி வச்சுருக்கிறோம். இதில் இதே மாதிரி என்ன மொண்டு வேண்டி வச்சுருக்கிறோம். 2 வத்தகப்பழம், சின்ன சின்ன வத்தகப்பழம் தான். அப்போ நாங்கள் 2 வேண்டி நாங்கள் இன்றைக்கு என்ன சின்ன ஆக்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா தங்களுக்கு ஜூஸ் செய்கிறது சொல்லி. அப்போ நாங்கள் இன்றைக்கி வத்தகப்பழத்தில் ஜூஸ் செய்ய போகிறோம். இப்போ பாருங்க, வத்தகப்பழத்தை அப்படியா பாருங்க. இதே மாதிரி 2 வத்தகப்பழம் நாங்கள் வேணாங்க. அப்போ 2 வேணா அப்படியா கரைக்க காணும். இப்போ நாங்கள் இப்போ கரைச்சி போட்டு என்ன மாதிரி ஜூஸ் செய்ய போகிறோம்னு தான் பாருங்க. ஆனால் எங்கள்கிட்ட இல்லாமல் இந்த பிரிட்ஜுகள் இல்லாமல் இல்லை. அப்போ நோமலாக நாங்கள் எங்களால் என்ற மாதிரி செய்ய போகிறோம். வீட்டுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்கு போகலாம். இப்போ பாருங்க, நாங்கள் வத்தகப்பழத்தை வெட்டுறோம். நல்ல பழமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நல்ல சிவப்பு பழமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நல்ல சிவப்பு பழம் பாருங்க. வத்தகப்பழத்தை பாருங்க, இப்படி நல்ல சிவப்பு பழமாக இருக்குது. இப்போ நாங்கள் இது என்ன செய்ய போகிறோம்னு இங்கே கொட்டையை கொஞ்சமாக இருக்க வழியாக பெருசாண்டு கொட்டையில் எடுக்க தேவையில்லை. என்னென்னா அந்த விதிகள் பாருங்க கொஞ்சமாக தான் இருக்குது. இப்படி எடுத்து நாங்கள் இப்போ போட போகிறோம். அதே மாதிரி அடுத்ததையும் கட் பண்ணுவோம். பழத்துக்கு கூட கிடக்குமா இப்ப பாருங்க, நாங்கள் இந்த நட்ஸ்கள் எல்லாம் இந்த கொட்டிகள் எல்லாம் எடுத்து போட்டோம் பாருங்க. எல்லாம் எடுக்க இல்லாத பெரும்படி எடுத்து போட்டோம். நல்லா குறைஞ்சு எடுத்து பாருங்க. இப்ப நாங்க பாருங்க கசகசா இதுக்கு ஊற போட போறோம். கணக்க வேண்டாம். இது மாதிரி வருமா? பெரிய பபிள் மாதிரி. ஓ, அந்த இது மாதிரி வரும். தள்ளுங்க மேஜிக் பால் மாதிரி தள்ளுங்க செல்லாம். இப்பவே கொஞ்சம் பெருசாகுது. பெருசாகுது. கொஞ்சம் போடுங்க. ஊற வச்சிருக்கிறோம். தம்பி மறக்க வேண்டாம். இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் இதை நாங்கள் மறந்து நல்லா இதாக அது ஆக்களுக்கு
இப்ப நிறைச்சாயம் போட போறோம் கொஞ்சம். அது ரெண்டு கையாலும் இப்படி தாண்டி தானமா போடணும். ஐயோ போறோங்க பாப்போம் போறோங்க. அது கொஞ்சம் போடணும். ஓ நிறைய போட்டா கசக்கும். பாருங்க இவ்வளோ அண்ணா போட போறோம். என்ன கணக்க போடக்கூடாது. இங்க சம்ம இது இருக்கா முடிஞ்சு போட்டு வயசுல முடியுங்க. இது கையோ பாரு இப்படி நிறம் நிறத்தை பாருங்க அப்படி பாருங்க இப்படி நல்ல நிறமா வந்துடுது. இங்க பாருங்க நல்ல நிறமா வந்துடுது. இப்ப பாருங்க நாங்க அந்த கசகசா ஊத்த போறோம். பாருங்க லெமன் ஜூஸ் ஒன்று பேசிக்க அப்படி ஒன்று அபிருச்சிட்ட வச்சுட்டு எடுக்க சூப்பராக இருக்கும். அந்த கூலாக இருக்கும். ஐஸ் கட்டி போடுவேன். ஐஸ் கட்டி போடுவேன். அது போற பேசிக்காடுக்கு அங்க காட்டுது. ஜெயமுக்கு வராரப்ப பாத்தீங்களா? உங்களோட ஆசைக்கு தான் நாங்கள் செய்த நாங்கள் சத்த முடியாது. என்ன வந்து சரி பாருங்க. எப்படி இருக்குது குட்டிக்கு இருக்குதான் பெரிய கிளாஸ் அவருக்கு பெரிய கிளாஸ் வர போடுவோம். அதை கொடுத்துட்டு அவரும் ஆட இல்லாது இது அப்பாவுக்கும் அம்மா இதை வாங்குங்கிறாரு. இப்படி நீங்களே உங்களோட குட்டிகளோட சேர்ந்திருந்து செய்து சந்தோஷமா நல்ல மகிழ்ச்சியாக ஜூஸ்களை செய்து குடிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க சின்னாக்கள் இந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு இது. அவை கேட்டதுக்காக தான் நாங்கள் இந்த ஜூஸை செய்து கொடுக்குறாங்க. எங்கள்கிட்ட பிரிச்சு வசதிகள் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ அதை கேட்டு அம்மா செய்துதாங்க. இல்லை நாங்கள் வீடியோக்களை பார்க்குறோம். அப்போ பார்த்தோம் சரி நாங்களும் ஒன்று செய்து இப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமென்ற ஒரு ஆசைக்கு செய்து கொடுக்குறாங்க. சரி இப்படி ஜூஸ் கொடுக்கணும் பாருங்க. இப்படி நீங்களும் உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். பாருங்க
எப்படி செய்திருக்கிறோம்னு பாருங்க. நாங்கள் வீட்டில் இருந்த பொருளை வச்சு தான் செய்யலாம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் தாங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. ஓகே பாய்.